ரஷ்ய விமான விபத்தில் 49 பயணிகள் பயணித்திருக்கிறார்கள். அவர்கள் சென்ற அந்த விமானமானது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தில் அந்த 49 பேரும் பலியாகி இருக்கிறார்கள் என்பது ரஷ்ய உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கக்கூடிய முதற்கட்ட தகவல்களாக இருக்கிறது. இது பற்றி மேலும் விவரங்களை அறிவோம். செய்தியாளர் பாரதி ராஜா இணைகிறார். பாரதி, இந்த விபத்து முதல்ல எப்பொழுது நடந்தது? மொத்தம் 49 பேர் பயணிச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த விபத்து தொடர்பாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிப்பது என்ன? கண்டிப்பாக இந்த விபத்து இன்று காலை தான் நடந்திருக்கிறது. AN-24 வகை விமானம் டிண்டா விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பாக இந்த விபத்தானது நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது நமக்கு கிடைத்திருக்கும் தகவலின்படி இது அந்த டிண்டா விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்காக கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு அனுமதி கேட்டிருக்கிறது. அனுமதி கிடைக்காத பட்சத்தில் 2 முறை அந்த விமான நிலையத்தை சுற்றி வலம் வந்ததாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போது வரை ரஷ்யா தரப்பிலிருந்து இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் உள்ளூர் ஊடகங்கள் தகவலின்படி 2 முறை வலம் வந்ததாகவும் அதன் பிறகுதான் ரேடாரில் இருந்து அது மறைந்ததாகவும் விபத்துக்குள்ளானதாகவும் கூறப்படுகிறது. அது விபத்துக்குள்ளான பகுதி என்ன என்று பார்த்தால், இந்த விமான நிலையத்தை ஒட்டி மலை பிரதேசங்கள் அதிகமாக இருக்கிறது. அடர்ந்த வனப்பகுதியில், மலை பிரதேசத்தில் இருக்கும் அடர்ந்த வனப்பகுதியில் இந்த விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதனால் தான் அதில் பயணித்த அனைவருமே உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என உள்ளூர் செய்தி நிறுவனங்கள் கூறுகின்றன. ஆனால் இந்த விமானத்தின் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால், கடுமையான பனி பிரதேசங்களில் கூட, அதே போல தண்ணீரில் கூட இந்த விமானத்தால் தரையிறங்க முடியும் என்பதுதான் இந்த விமானத்தின் சிறப்பம்சம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த விமானமானது தற்போது விபத்துக்குள்ளாகி இதில் பயணித்த 5 குழந்தைகள் மற்றும் விமான குழுவினர் உட்பட 49 பேர் இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள். இவர்கள் யாருமே உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று ஊடகங்கள் தான் கூறுகின்றன. ஆனால் மீட்பு படைகள் தற்போது அந்த சம்பவ இடத்தை நெருங்கி சென்று கொண்டிருக்கின்றன. அங்கு சென்ற பிறகுதான் யாராவது உயிர் பிழைத்திருக்கிறார்களா அல்லது இந்த விபத்தில் அனைவருமே உயிரிழந்திருக்கிறார்களா என்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். முதற்கட்டமாக இந்த விமானம் விழுந்த பகுதியில் அதிக புகை மூட்டம், இதற்கு காரணம் இந்த விமானம் முழுவதுமாக எரிந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் உள்ளூர் ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. அதிகாரப்பூர்வ தகவலுக்காக மீட்பு படை அங்கு செல்லும் வரை நாம் காத்திருக்க வேண்டியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாரதி. சில நாட்களுக்கு முன்னாடி தான் நம்ம 260 உயிர்களை பலிகொண்ட ஏர் இந்தியா விமான விபத்தினுடைய அந்த கோரத்தில் இருந்து இன்னும் மீளாத இந்த சூழல்ல தற்பொழுது ரஷ்ய விமானம் விபத்தில் சிக்கி இருக்கிறது என்கிற செய்தி மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் பயணம் செஞ்ச மொத்தம் 49 பேரும் பலியாகி இருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இது தொடர்பாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இன்னும் மீட்பு படை மூலமாக அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைக்கப்பெற வேண்டியிருக்கிறது. மீட்பு படை அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் இனி இந்த சம்பவம் தொடர்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்களை பின்வரும் தொகுப்புகளில் விரிவாக. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.